ஃபார் ரஜினி. தமிழ் மக்களின் உணர்வுகளை மதித்து இலங்கை செல்லும் தனது பயணத்தை கைவிட்ட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது வேண்டுகோளில் உள்ள அரசியல் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு வரட்டு கௌரவம் பார்க்காமல் வீண் பிடிவாதம் செய்யாமல் மிகுந்த பக்குவத்தோடும் முதிர்ச்சியோடும் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் எப்போது வேண்டுமானாலும் ஈழத்திற்கு செல்லலாம், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலாம், பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடலாம். அதிலே யாருக்கும் முரண்பாடுகள் இல்லை, மாற்று கருத்துகள் இல்லை. இப்போது அவர் அந்த பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு முக்கியமாக 3 காரணங்கள் உள்ளன. ஒன்று, அங்கே தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கிளிநொச்சியில், வவுனியாவில் மற்றும் மட்டக்களப்பில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கிளிநொச்சியிலே 37 நாள், வவுனியாவிலே 33 நாட்களாக இன்றோடு தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கிளிநொச்சியில் 37 நாட்கள், இன்று 37வது நாள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருகோணமலையில் 24வது நாளாக தொடர் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த போராட்டங்கள் எதற்காக நடைபெறுகின்றன என்றால் முக்கியமாக 2 காரணங்கள். ஒன்று, இறுதி யுத்தத்தின் போது இளைஞர்களை சரணடைய சொல்லி விசாரணை என்கிற பெயரால் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சந்தேகத்துக்குரிய நபர்களையும் சிங்கள இராணுவம் பிடித்து சென்றது. இறுதி யுத்தத்திற்கு பின்னர் ஏறத்தாழ 24,000 பேர் காணாமல் போனவர்கள். அவர்களின் நிலை என்ன ஆனது என்று தெரியவில்லை. இது பற்றி சிங்கள அரசு உரிய விளக்கத்தை தர வேண்டும், அறிக்கையை அளிக்க வேண்டும். அவர்கள் கொல்லப்பட்டார்களா, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களா, எங்கே இருக்கிறார்கள் என்பதை சிங்கள அரசு அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இரண்டாவது, தமிழ் மக்களின் வாழ்விடங்களையும் உழவுக்கான காணிகளையும் சிங்கள இராணுவம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த காணிகளை, வாழ்விடங்களை எங்களிடம் திரும்ப ஒப்படையுங்கள் என்று ஒரு கோரிக்கை. இந்த 2 கோரிக்கைகள் முதன்மை கோரிக்கைகளாக முன்வைக்க பெற்று பல்வேறு இடங்களில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழலில் திரு ரஜினிகாந்த் அவர்களின் பயணம் நிகழுமேயானால் இந்த போராட்டத்தை திசை திருப்பி விடுவார்கள் சிங்கள ஆட்சியாளர்கள். உலக அரங்கில் இது குறித்த விவாதம் தடைபட்டு போகும். இரண்டாவது காரணம், ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் சிங்கள இனவெறி அரசை 42 நாடுகள் கண்டித்திருக்கிற இந்த சூழலில் திரு ரஜினிகாந்த் அவர்களின் பயணம் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் என்பதனால் இந்த வேண்டுகோளை வைத்தோம். ஆக திரு ரஜினிகாந்த் அவர்கள் பயணம் அங்கே நடைமுறைக்கு வருமையானால் அந்த அரங்கில் சிங்கள இனவெறி ஆட்சியாளர்களும் தமிழ் தேச கூட்டமைப்பை சார்ந்த பெரியவர் சம்பந்தம் உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள். பங்கேற்று சிங்கள இனவெறி அரசு தமிழர்களுக்கு எல்லாம் நன்மையே செய்து கொண்டிருக்கிறது என்று உலக அரங்கிற்கு எடுத்துச் சொல்ல ஒரு சூழல் உருவாகும். இது எங்கள் கொந்தளிப்பையும் குமுறலையும் மூடி மறைத்துவிடும், புதைத்துவிடும். இங்கே நாம் படுகிற அல்லல்களையும் இன்னல்களையும் உலக அரங்கில் வெளிப்படுத்த முடியாமல் போய்விடும். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரை திரட்டுவதென்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ரஜினி ரசிகர்கள் என்கிற பெயரிலும் தமிழ் ஆர்வலர்கள் என்கிற பெயரிலும் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்க இருக்கிற நிகழ்ச்சியில் 4 லட்சம் பேரை திரட்டுவதென்று முடிவு செய்து அந்த கூட்டத்தில் ஒருபுறம் மைத்ரிபால சிறிசேனா அல்லது அவருடைய பிரதிநிதிகள், இன்னொரு புறம் தமிழ் தேச கூட்டமைப்பை சார்ந்த திரு சம்பந்தம் உள்ளிட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களெல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோடு மேடையில் அமர்ந்து சிங்கள இனவெறி அரசு
தமிழ் மக்களுக்கு நன்மையே செய்கிறது என்று என்டார்ஸ் பண்ணுவதற்காக, ஒப்புகை அளிப்பதற்காக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு அச்சம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தமிழ் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில்தான் இங்கிருந்து நாம் இந்த வேண்டுகோளை வைத்தோம். ஒரு வேண்டுகோள், இது அச்சுறுத்தல் அல்ல, அழுத்தம் அல்ல. போனால் என்று நாங்கள் எச்சரிக்கவில்லை, போகக்கூடாது, போனால் நாங்கள் முற்றுகையிடுவோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. எந்த விதமான ஒரு கடுமையான சொற்களை நாங்கள் யாரும் பயன்படுத்தவில்லை. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது, தற்போதைய அரசியல் சூழலில் இது உங்களுக்கும் சிக்கலை தரும், எனவே இதை கைவிடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தோம். எங்கள் கருத்தை குதர்க்கமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என்றாவது ஒரு நாள் வருங்காலத்தில் நான் ஈழம் செல்லுவேன், அப்போதும் இதை எதிர்க்காதீர்கள், அரசியலாக்கி விடாதீர்கள் என்ற வேண்டுகோளை வைத்தார். இன்றைக்கு நாங்கள் 3 கட்சிகளின் சார்பிலும் வேண்டுகோள் விடுக்கிறோம் அல்லது வாக்குறுதி அளிக்கிறோம். நீங்கள் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு, பகுதிகளை பார்ப்பதற்கு என்றைக்கும் செல்லலாம். அங்கு இருக்கிற மக்களும் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள், நாங்களும் அதை எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் இப்போதைய சூழல் சரியில்லை. தற்போதைய அரசியல் சூழல் என்பது மக்கள் அங்கே கொந்தளித்து போய் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்கலாம், அதனால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த அழைப்பை விடுத்த நிறுவனத்தின் பெயரை நாம் சொல்ல வேண்டி வந்தது. அழைப்பு விடுத்தவர்கள் யார்? லைக்கா நிறுவனம். லைக்கா நிறுவனத்தின் உரிமையாளர் யார்? அவரும் ஒரு தமிழர். ஆனால் அவரை பற்றி உலக அரங்கில் என்ன விமர்சனங்கள் இருக்கின்றன அது உலகுக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. அவருடைய போட்டியாளர், தொழில் போட்டியாளர் யார் என்றும் எங்களுக்கு தெரியாது. அதிலே எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை, அதிலே தலையிட நாங்கள் விரும்பவில்லை. அவர்கள் ஏதாவது வதந்தி பரப்பலாம், அவதூறு பரப்பலாம், அது எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தது லைக்கா நிறுவனம். அந்த லைக்கா நிறுவனம் இந்த 150 வீடுகளுக்கு வீடு கட்டுகிற போது சந்திரிகா அவர்களை வைத்து தான் அடிக்கல் நாட்டியிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதலான தகவல். அங்கு இருக்கிற தமிழ் மக்கள் அதை சொல்லுகிறார்கள். ஆக அதுக்கு எப்படி சம்பந்தம் அவர்கள் சிங்கள இனவெறி ஆட்சியாளர்களுக்கு தொடர்புள்ளவர்களாக அல்லது ஆதரவாளர்களாக மாறி இருக்கிறார்களோ அதுபோல சந்திரிகாவை வைத்து அடிக்கல் நாட்டிய நிறுவனமாக லைக்கா நிறுவனம் இருந்ததனால்தான் அதன் பெயரை சொல்ல வேண்டியிருந்தது. அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கு அவர்கள் நட்டையீடு கேட்டு மன்னிப்பு கோர வேண்டும் என்று வழக்கறிஞர் அறிக்கையை நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம், நீங்களும் தமிழர், நாங்களும் தமிழர், தமிழர்களின் நலன் கருதிதான் நாங்கள் இந்த பிரச்சனையில் தலையிடுகிறோமே தவிர எங்களுக்கு இதனால் எந்த அரசியல் ஆதாயமும் இல்லை. ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை பேசுவதால் தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு நல்குவார்கள் என்று நாங்கள் நம்பினால் அதுவிட ஒரு அறியாமை வேறு எதுவும் இருக்க முடியாது. ஈழத்தமிழர்களை ஆதரித்தால் இங்கே ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்கிற சூழலெல்லாம் கிடையாது. ஈழத்தமிழர்களை ஆதரித்தவர்கள், ஆதரிக்காதவர்கள் தான் இங்கே அதிக லாபத்தை பெறுகிறார்கள். ஈழத்தமிழர்களை எதிர்த்தவர்கள் தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அதிக காலம் அமர்ந்திருக்கிறார்கள். பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா அம்மையார் தான் திரும்ப திரும்ப முதல்வராக வெற்றி பெற முடிந்தது. பிரபாகரன் வாழ்க என்று சொல்லுகிற எங்களால் சட்டமன்றத்தில் கூட அடியெடுத்து வைக்க முடியவில்லை. இதுதான் இங்குள்ள யதார்த்தமான நிலை. எனவே ஈழத்தமிழர்களை ஆதரிப்பதில் அரசியல் ஆதாயம் உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்லுவது ஒரு அரசியல் அறியாமை. அது தமிழீழ மக்களை ஆதரிப்பது எங்கள் கடமை, அது பிறவி கடமை, அது எங்களுக்கான ஒரு பான் டியூட்டி. அது பிறவி கடமை. யாரையும் திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவோ எந்த உள்நோக்கத்திற்காகவோ நாங்கள் ஆதரிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து தமிழீழ மக்களை பிரிக்க வேண்டும் என்பது சிங்கள அரசின் சூழ்ச்சி, இந்திய அரசின் சூழ்ச்சி. இப்படி திருமாவளவன் மீது அவதூறு பரப்பினால், வேல்முருகன் மீது அவதூறு பரப்பினால், முத்தரசன் அவர்கள் மீது அவதூறு பரப்பினால், தமிழ்நாட்டு கட்சி தலைவர்களின் மீது அவதூறு பரப்பினால் தமிழீழ மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையிலான உறவை துண்டித்து விடலாம். அப்படி உறவை துண்டித்து விட்டால் நாம் சொல்லுகிறபடி அவர்கள் கேட்பார்கள் என்று சிங்கள இனவெறியர்களும் நினைக்கிறார்கள், இந்திய ஆட்சியாளர்களும் நினைக்கிறார்கள். ஆகவே ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையிலே முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகளை உருவாக்குகிறார்கள். 25 ஆண்டு காலம் கடற்பகுதி தம் கட்டுப்பாட்டில் விடுதலை புலிகள் வைத்திருந்த போது ஒரே ஒரு நாள் கூட மீனவர்களுக்கு இடையிலே மோதல் வந்ததில்லை.
ஆனால் இப்போது மோதல் வருகிறது, கருத்து மோதல் வருகிறது. ஈழத்தை சார்ந்த தமிழ் மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே கூட முரண்பாடுகள் உருவாக்குவது சிங்கள அரசும் இந்திய அரசும் தான். இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் என்று எங்களுக்கு எதிராக அங்கே சில உதிரிகளை தூண்டிவிட்டு அங்கே பிரச்சாரம் செய்ய சொல்வதும் சிங்கள அரசும் இந்திய அரசும் தான். இந்த பின்னணியில் இப்படிப்பட்ட அரசியல் சதிகள் இருக்கின்றன. இந்த அரசியல் சதிகள் எல்லாம் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவரை பயன்படுத்தவர்கள் பார்க்கிறார்கள். எனவே அவருக்கு நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். அவர் எங்கள் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக 24 மணி நேரத்தில் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறார். அவருடைய முதிர்ச்சியான இந்த முடிவுக்கு அணுகுமுறைக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தடை விதிக்கலையே, வேண்டுகோள் வைத்தும் சுதந்திரமாக அவர் முடிவெடுத்திருக்கிறார். அது எப்போ வேணாலும் போகலாம். அவர் தலைமையில் ஒரு குழு, நாங்கள் கூட சேர்ந்து போகிறோம். ரஜினிகாந்த் தலைமையில் ஒரு குழு போகட்டும். நாங்கள் மூவரும் ரஜினிகாந்த் அவர்களோடு பயணம் செய்ய தயாராக இருக்கிறோம். மக்களை பார்க்க, பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க, அவர்களோடு உரையாட எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாங்கள் சொல்லவில்லை. இன்றைக்கு அங்கே வந்து 34 நாள், 36 நாள், 24 நாள்னு தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் திசை திருப்புறதுக்கு போராட்டம் மடைமாற்றம் செய்யப்படும். அதனால் அந்த காலகட்டங்களை தவிருங்கன்னு சொன்னோம். இவர் அறிவிப்பு வெளியிடுகின்ற இவங்களுடைய அறிவிப்பு வெளியிடுகிற நேரத்தில் ஐநாவில் மனித உரிமைக்கான செஷன் நடந்துச்சு. 22ஆம் தேதி தான் இந்த 2 ஆண்டுகள் நீட்டிப்பு கொடுத்தாங்க. 24. அதுக்காக தான் நாங்கள் அந்த கட்டத்தில் நீங்கள் இதை தவிர்த்து நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோள் தான் வச்சோம். ப்ரமோஷனுக்காக போகிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி அவரே சொல்லியாத, அவரே சொல்லலை. ரஜினிகாந்த் அதை சொல்லியா. அவர் வந்து புனித போர் நடந்த பூமி, அதை நான் பார்க்க வேண்டும் சொன்னார். மாவீரர்கள் நடந்த இடம், அதில் நான் நடமாட வேண்டும் சொன்னார். தமிழர்கள் நடத்திய போர் புனித போர், அவ்வளோதான் அவர் சொன்னார். நாங்கள் அப்பவே விளக்கம் சொன்னோம். சிங்கள இனவீரர்கள் நடத்தியதை புனித போர் என்று சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. தமிழர்கள் தங்களுடைய விடுதலைக்காக நடத்திய போர் என்பதனால் அதை புனித போர் என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போராட்டம் எப்படி நடந்தது என்பதை உங்களுடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சி அங்கே மைக்கு நீட்டி கேட்டிருக்கு. மிகப்பெரிய எதிர்ப்பு நடந்திருக்கு. அங்கே வந்து ஒரு அரசியல்வாதிகளால் லைக்கா நிறுவனத்துடைய ஏற்பாட்டில் பேருந்தில் வந்து அழைச்சோரப்படுறாங்க. பத்திரிகையாளருக்கு மைக்கு நீட்டி கேட்டுறாங்க. நாங்கள் எதுக்கு வந்தோன்னே எங்களுக்கு தெரிலன்றாங்க. 80 வயது 90 வயது பாட்டிகளை போய் கேட்கும்போது ஏதோ 150 வீட்டுக்கு டோக்கன் கொடுக்குறதுக்காக எங்களை அழைச்சிட்டு வந்தோன்னு சொல்லியிருக்காங்க. அதை பதிவு பண்ணுன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு சில ஊடகங்கள் அந்த உண்மை செய்தி இங்கே கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலன்றது எவ்வளோ பெரிய அபத்தமானதை நீங்கள் எண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு தொலைக்காட்சியினுடைய பைட்டையும் பார்க்குறேன். யூடியூப்பில் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகம் மைக்கு அங்கே இருக்குது. ஆனால் அந்த ஊடகங்கள் அங்கே ஒரு கூலிப்படையால் எங்களை கூப்பிட்டு வந்து இப்படி சொல்ல வச்சாங்க அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு பேனர்லேயும் தப்பான தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. அது சிங்களமாக தமிழே பேச தெரியல. அதையெல்லாம் இன்றைக்கி உலகத்தமிழர்கள் லட்சக்கணக்கில் அங்கே அந்த கண்டிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்தை வெறும் 125 பேர் 3 பேருந்துகளில் எல்லாம் வயதான பாட்டிகள், தாத்தாக்கள், எந்த கலைஞர்களுமே கிடையாது. ஆக ஒரு உண்மைக்கு மாறாக எங்களை அவதூறுப்படுத்தணும், எங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சும் தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த உண்மையை எங்கள் தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் எடுத்து போய் நீங்கள் சேர்க்கலை என்கிற ஒரு வருத்தத்தையும் நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் அங்கே மைக்கு நீட்டாமல் இருந்தால் கரெக்டு, மைக்கு நீட்டுறீங்க. இப்போ என்கிட்ட இருக்க ஆதாரம் எத்தனை மைக்கு நீங்கள் நீட்டிருக்கிறீங்க, ஏன் வெளியிடலை? எப்படி அங்கே இருக்கிற மக்கள் போய் நீங்கள் எப்படி எங்கள் தாய் தமிழ் உறவுகளை நீங்கள் கொச்சப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம்? நீங்கள் தமிழ்நாடு பிறந்தீங்களா, நீங்கள் கூலிக்கு மாறடிக்கிறீங்களா, கூலிக்கு வந்த கூட்டமானு சொல்லி சண்டை போட்டுக்காங்க வெகு மக்கள். நீங்கள் எப்படி வவுனியாவிலேருந்து 250 தூரம் வந்து பஸ்ஸில் வந்து இங்கே இறங்குறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதில் சொல்லலை. அவனால் பதில் சொல்ல முடியல, திணறி ஓடிட்டாங்க, பின்வாங்கி ஓடிட்டாங்க. காங்கிரஸ் ஆண்ட போதும் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு, இப்போது பிஜேபி ஆளுகிற போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் ஈழ மக்களுக்கும் எதிரான நிலைப்பாடு தான் இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையாக இருக்கிறது. அங்கே ராஜபக்சே ஆண்டபோதும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், இப்போது மைத்ரிபால சிறிசேனா ரணில் கூட்டு அரசாங்கம் இருக்கிற போதும் தமிழீழ மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஒடுக்குமுறைகள். ஆகவே ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. இதற்கு காரணம் இந்திய சிங்கள அரசுகளுக்கு இடையிலான வெளியுறவு கொள்கையில் உள்ள சிக்கல் தான் காரணம். ஆகவேதான் இந்த ஒடுக்குமுறைகள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கின்றன. இந்திய அரசு தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை கூட கண்டிக்க முடியாமல், தடுத்து நிறுத்த முடியாமல் சிங்களவர்களுக்கு உற்ற துணையாக செயல்படக்கூடிய ஒரு அவலம் தொடர்கிறது. இது வேதனைக்குரியது. இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையில்
மாநில அரசு சில தீர்மானங்களை நிறைவேற்ற முடியும், பரிந்துரைகளை செய்ய முடியும், மத்திய அரசுக்கு குறிப்பிட்ட அளவில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்கிற யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கே யார் ஆளுகிறார்கள் என்பதல்ல பிரச்சனை. மாநில அரசுகளுக்கு வெளியுறவு கொள்கைகளில் மாற்றங்களை செய்யவோ அல்லது புதிய கொள்கை நிலைப்பாடுகளை வரையறுக்கவோ அதிகாரம் இல்லை என்பதுதான். இங்கே திமுக ஆளுகிறதா அதிமுக ஆளுகிறதா என்பதல்ல பிரச்சனை. ஆனால் தமிழ்நாடு என்கிற இந்த மாநில அரசுக்கு சிங்கள இனவரி அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். இதுதான் மாநிலத்திற்கான உரிமை. மத்திய அரசு தான் இதில் ஒரு வலுவான தெளிவான ஒரு அழுத்தமான நிலைப்பாட்டை, தமிழர்களுக்கு பாதுகாப்பு தருகிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாக வேண்டும். அதற்குரிய அழுத்தத்தை தருவதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் வேறுபாடுகள் உண்டு. இப்போதுள்ள அரசு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கே போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் மூளைக்கு மூளை வெடித்து கொண்டிருக்கின்றன. போராட்டங்கள், கிளர்ச்சிகள் வெடித்து கொண்டிருக்கின்றன. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி மத்திய அரசு தமிழக அரசுக்கும் பல நெருக்கடிகளை தருவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமைகள் மாற வேண்டுமானால் தமிழ்நாட்டு மக்களுடைய அணுகுமுறைகள் மாற வேண்டும். அதான் அவங்க நிலத்தில் அவங்க உட்காந்து போராட்டிருக்காங்க. அதை இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஊடகங்களோ அங்கே இருக்கிற மிகப்பெரிய பத்திரிகைகளோ அதை வெளியே கொண்டு போகல. ஏன்னா அங்கே கருத்து சுதந்திரம் அங்கே இல்லை. அவங்க மண்ணில் அவங்க உட்காந்து போராடுறாங்க. அது மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கப்படலை. அதனால தான் இன்றைக்கி அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்தமாரி சூழ்நிலை நாங்கள் போராடுறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்களே சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் கட்சிகளுக்கோ பெரிய இயக்கங்களுக்கோ 10க்கு மேற்பட்ட இடங்களில் மக்கள் உட்காந்து தொடர்ந்து போராட்டிருக்காங்க. இன்றைக்கு 3 இடங்களில் புதுசாக தொடங்கியிருக்காங்க. ஆக அந்த செய்திகளை உலக மக்களுக்கு கொண்டு போகாத தடுக்கிறாங்க திட்டமிட்ட அரசு. உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தி, நல்லூர் முருகன் கோவிலுக்கு ஸ்ரீசேனா சாமி கும்பிட வந்தார். அதை படம் எடுத்து அதை விஷுவலாக காப்பி பண்ணி அதை ஐநாவில் ஒரு டாக்குமெண்ட்ஸாக இனவாத அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, இங்கே பாருங்கள், எங்கள் அதிபர் போனார், தமிழ் மக்கள் வரவேற்றாங்க, ஒரே மக்கள் கூட்டம், அங்கே தமிழர்களும் சிங்களவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அதனால் இவங்க வந்து நீங்கள் இனப்படுகொலை அது இதெல்லாம் ஒன்றுமே அங்கே இல்லை அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குற ஒரு முயற்சியை அந்த ஒரு சாமி கூட வந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ ரஜினி போகிற கூட்டத்தில் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் போனால் சிங்களம்னு வந்தால் அண்ணன் சொன்ன மாதிரி சிறிசேனாவும் பக்கத்தில் உட்காராங்களா, அவர் பிறந்தி உட்காந்தாங்கன்னா இதை காட்டி இங்கே பாருங்கள் அங்கே மக்கள் தேனாரும் பாலாரும் ஓடுது, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, அதனால் அங்கே இனப்படுகொலைக்கு விசாரணையும் தேவையில்லை, சர்வதேச நீதிபதியில் கொண்டு விசாரணையும் தேவையில்லைன்னு சொல்லி மூடி மறைக்கிற ஒரு வேலையை சிங்கள அரசு செய்யும் என்பது தான் அந்த மக்களுடைய வேண்டுகோள். அதுக்காக தான் அந்த மக்களை இப்போ உங்களோட பேச முற்பட்டாங்க. தடங்கள் இருக்குது, அவங்களுடைய எண்கள் நாங்கள் தரோம், நீங்கள் அவங்ககிட்ட கூட அந்த கேள்வி எழுப்பலாம், தப்பு இல்லை. இல்லை பொது அரசாங்க இடத்துல வந்து கால போடல, அவங்களுடைய நிலத்தில் வரிக்கப்பட்ட காணி பறிக்கப்பட்ட இடத்துல மக்கள் உட்காந்து போராட மட்டும்தான் அங்கே அனுமதி இருக்குது. அதை வேணுமா ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னும் 6 பேருக்கு ஒரு ராணுவம் நிற்கிறதும் 3 லட்சம் ராணுவ துருப்புகள் இருக்கிறதும் மக்களிடம் கைப்பற்றப்பட்ட அவங்களுடைய விவசாய நிலங்களோ வீடுகளையோ காணிகளையோ தென்னந்தோப்புகளையோ எதுவுமே திருப்பி தரல. அதை வேண்டி தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 2 மாணவர்கள் சிங்கள ராணுவம் சுட்டு படுகொலை செஞ்சுருக்காங்க, அதுக்கான நீதி விசாரணை இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் இந்த தருணத்தில் மக்கள் தண்ணீழ்ச்சி பொண்ணு இல்லை. மெரினா போராட்டத்திலேயோ ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே எப்படி மக்கள் நம்ம போய் மற்ற அரசியல்வாதிகள் போய் தடுக்கூடாது அந்த மக்கள் வேண்டுகோள் வைத்தாங்களோ அந்தமாரி அவங்க அங்கே வேண்டுகோள் வைத்து போராடுறாங்க. அது ரஜினியாக இருந்தாலும் சம்பந்தமாக இருந்தாலும் எல்லாருக்கும் அது பொருந்தும்.